தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை புரியும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் ஆர் சித்ராங்கதன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவண்ணாமலை மெல்ல மெல்ல தெலுங்கு போர்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. தெலுங்கு பெயர்கள் தான் அதிகமா இருக்கு. வியாபார நிறுவனங்கள், அதிகமான நிலங்கள் பர்ச்சேஸ் பண்றவங்க, நிலத்தை வாங்கி போடுறவங்க தெலுங்கர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது சார் திருவண்ணாமலை? திருவண்ணாமலையில நம்ம ஆளுகிட்ட காசை கொடுத்தீங்கன்னா நேர கருவறைக்குள்ள கொண்டு போய் சாமி மேல இருக்கிற பூவை எடுத்து உங்க மேல போட்டு சாமியை பிளைன் ஆக்கி சாமி மேல அபிஷேகம் பண்ண வச்சு அதை குடிக்க சொல்லி என்ன வேணும் வேணா சாமி உங்க வீட்டில் ஒரு 2 நாளைக்கு வச்சுட்டு வா, திருப்பி கொண்டு கொடுத்துரு, இப்படி பண்ணிடுவான் நம்ம பயிலுவோம். அப்போ இவனுக்கு கடவுள் மீதும் பக்தி இல்லை, ஆன்மீகத்தின் மீதும் பக்தி இல்லை. 2.5 லட்சம் பேர் திருவண்ணாமலையில தமிழர்கள் குடியிருக்கான். கோயிலுக்கு போக முடியுங்க எங்கனால. கோயிலுக்கு போக முடியல. ஒரு நாய்க்குட்டியை கூட்டிட்டு போய் அது 2.5 லட்சம் ரூபா நாய்க்குட்டியா ஒரு தெலுங்கு பண்ணையாரு போய் நாய்க்குட்டிக்கு சாமியை கும்பிட்டு அது நாய்க்குட்டி வந்ததுல இருந்து அவருக்கு பணம் கொட்டுதான். கேரளாவில் தமிழ் பலகையே இருக்காது, எல்லாம் எதுல வச்சிருப்பான், மலையாளத்துல தான் வச்சிருப்பான். ஆனா திருவண்ணாமலையில போர்டு பூரா தெலுங்குல வந்துருச்சு. போர்டு பூரா பஸ் போர்டு பூரா தெலுங்குல வந்துருச்சு. தெலுங்கு தொழிலதிபர்கள் மாட வீதியை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மடங்களை பூரா பர்ச்சேஸ் பண்ணாங்க. திருவண்ணாமலை அறநிலைய கட்டுப்பாடு இருக்கு, ஆனால் அறநிலைய அதிகாரிகள் அங்க அதிகாரம் செலுத்த முடியல. ஆளுங்கட்சி தான் அங்க அதிகாரம் செலுத்தும். ஆளுங்கட்சியினுடைய ஏவா வேலுடைய தொண்டரடி பொடிகள் இருக்காங்கல்ல, அவர்கள் நினைத்தா அண்ணாமலையார யார் வேணா பார்க்கலாம், எப்ப வேணா பார்க்கலாம், நடசாத்தின பிறகு பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்துக்கான முதலமைச்சர் யாருன்னா ஏவா வேலு முதலமைச்சர். ஆமா, அவர் தான் முதலமைச்சர். அவரை மீறி நீங்க முதலமைச்சருடைய அதிகாரமே அங்க செல்லாது. கோயிலுக்குள்ள பல ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஆனா எல்லாமே யாருடைய கண்ணாசைவில் நடக்குது? ஏவா வேலுடைய கண்ணாசைவில். கோயில் வளாகங்களுக்குள்ளாரியே கோயில் சன்னதி பேரு தெலுங்கு பேரா போர்டு மாத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல. இல்ல அது தெலுங்கு பீப்புள் உள்ள வர்றாங்க என்பதற்காக HRNC அதிகாரிகளே செய்யறாங்க. HRNC அதிகாரிகளே செய்யறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர்கள் தான் அவங்களுக்கு பக்தர்கள். அவன் தான் பணம் அதிகமாக கொடுக்குறான். உண்டியில காசு போடுறான். அதிகாரி உண்டியிலையும் காசு போடுறான். பிஜேபிக்கு எதிராக அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு தெம்பு திராணி இல்லையே. RSSக்கு எதிராக சொல்றதுக்கு உங்களுக்கு தெம்பு ஓரணியில். எதுக்கு ஓரணி? ஓரணியில் நீ திரள வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? தமிழ்நாட்டை காப்பாற்றணும். யார்கிட்ட இருந்து? திமுக இருந்தா? திருப்பதி எனதே, அடுத்து அருணாச்சல ஈஸ்வரர் நமதே போயிடுச்சு. கண்டிப்பா திருப்பதி யாருது? உளிவாரி மாநில பிரிவதற்கு முன்பு திருப்பதி யாருதுங்க? தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் திருப்பதி தமிழனுக்கு சொந்தமானது. திருத்தணி கொஞ்ச நாள்ல போயிருக்கோம். நல்ல வேலை முருகன் தப்பிச்சு எடுத்து கொடியாட்டார். நாடு இன்னைக்கு 1 கோடி வட இந்திய உள்ள வந்துட்டான். ஓட்டு யாருக்கு போடுவான்? திமுக போட மாட்டான், அதிமுக போட மாட்டான். 1 கோடி வட இந்தியர்கள் நீங்க வேலைக்கு வந்துட்டான். தமிழர்கள் எங்கேயுமே வேலைக்கே இல்லை. 1 கோடி பேர் நேரம் எங்க போறான்? டாஸ்மார்க் போறான். இந்த 1 கோடி பேர் தான் அங்க வேலை செய்யறான். பெட்ரோல் பங்க்ல இருந்து, ஹோட்டல்ல இருந்து, விவசாய தொழிலாளி, கூலி தொழிலாளி, டீ எஸ்டேட்ல டீ பறிக்கிற வட இந்திய தொழிலாளி வந்துட்டான் சார். ஆகம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாண்டியன் சார். இன்னைக்கு பேச இருக்கக்கூடியது முக்கியமான ஒரு பிரச்சனை. தமிழர்கள் மீண்டும் ஒரு நிலத்தை இழக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோமா என்ற ஒரு தலையாய பிரச்சனையை நம்ம பேச இருக்கிறோம். நம்ம புனித ஸ்தலமான திருவண்ணாமலை கோயில் ஸ்தலம் எப்பவுமே கோயிலுக்கு பெயர் பெற்றது. திருவண்ணாமலை போயிருக்கேன்னா கோயிலுக்கு போயிருக்காப்பா அப்படின்னு சொல்ற ஒரு ஊர் தெலுங்கர் தேசமா மாறிட்டு இருக்குது. தெலுங்கு மக்கள் தான் அதிகமா குவியறாங்க. அருணாச்சலேஸ்வரரை பார்க்க வர்றது
ஆந்திராவில இருந்தும் கர்நாடகாவில இருந்து நிறைய பேர் வந்து படையெடுத்து வராங்க, இப்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மெல்ல மெல்ல திருவண்ணாமலை தமிழர்கள் கையிலிருந்து விட்டு போகுது, தமிழர்களால் கூட உள்ள போய் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா வரலாற்றுல மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு இன்னைக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கான நிலப்பரப்பை நம்ம வந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா கிட்ட இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்ப திருவண்ணாமலை மெல்ல மெல்ல தெலுங்கு போர்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். தெலுங்கு பெயர்கள் தான் அதிகமா இருக்கு. வியாபார நிறுவனங்கள், அதிகமான நிலங்கள் பர்ச்சேஸ் பண்றவங்க, நிலத்தை வாங்கி போடுறவங்க தெலுங்கர்களா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. என்ன நடக்குது சார் திருவண்ணாமலையில? இல்லை, இது ஒரு நல்ல அருமையான ஆழமான ஒரு கேள்வி. ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள், ஆந்திரா தெலுங்கானா மக்கள் திருவண்ணாமலையோ அண்ணாமலையாருங்கிற பேரையே சொல்லுவதில்லை. அவங்க எங்கே போய் பஸ் ஏறும்போது அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு டிக்கெட் கொடுங்க, அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு தான். அது எங்கே இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க முதல்ல அதுக்கு பேர் அண்ணாமலையார் கோயில், அண்ணாமலையார் கோயில். அதாவது அந்த கோயிலுக்குள்ளாரே திரு அண்ணாமலையார் சன்னதின்னு இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் இந்த கிருஷ்ணதேவராயர் காலத்தில் ஒரு சின்ன கோயில், அவ்வளோதான். இந்த கோயிலில் பார்வதி பேர் உண்ணாமலையார். நீங்கள் இப்போ பெண்களுக்கு பேர் உண்ணாமலைன்னு வைப்பாங்க. ஆமாம். நான் சின்ன பையனில் திருப்பூரில் இருக்கிற போது உண்ணாமலைன்னு ஒரு மளிகை கடையே இருந்தது, பெட்டி கடை. அங்கே போய் சாமான் வாங்கிட்டு வருவேன். எங்கள் அம்மா சொல்லு உண்ணாமலை கடை போய் வாங்கிட்டு வாங்க. அப்போ உண்ணாமலை என்பது பார்வதியுடைய இன்னொரு பேர். உண்ணாமலையினுடைய கணவர் தான் அண்ணாமலை. இதுதான் திருவண்ணாமலையினுடைய பெயர். இப்போ அண்ணாமலையார் மறந்து போச்சு, உண்ணாமலையார் மறந்து போச்சு. இப்போ அந்த என்ன பேருனா அபிட்ட குஜலாம்பாள். யார் பேரு? உண்ணாமலையார் பேரு அபிட்ட குஜலாம்பாள். அதான் அபித்தாங்கிறது இங்கிலீஷ்ல அபிட்ட குஜலாம்பாள் தான் பேர். இது யாரையா வச்சது? இது யார் வச்சது? அப்போ தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழுப்புரம் டெப்போலிருந்து போற பஸ், ஆந்திரா போற பஸ் திரும்பி வரும்போது எப்படி வருது? அருணாச்சலேஸ்வரன் வருது. அருணாச்சலம் இல்ல, கோயில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போற பஸ் தான் தெலுங்கானா, ஆந்திரா, ஹைதராபாத், எல்லா ஊர்ல இருந்து வரக்கூடிய இந்து பக்தர்கள் எங்க எப்படி பஸ் ஏறலாம்? அந்த பஸ் அருணாச்சலேஸ்வரர். முதல்ல அது எப்படி இருந்தது? திருவண்ணாமலை என்ன ஆகி போச்சு? அருணாச்சலேஸ்வரராக போச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, ஒரே காரணம், ஒரு டிவியில் பிரச்சாரம் பண்ணுகிற மத பிரச்சாரம், இந்து மத பிரச்சாரம் பண்ணுகிற ஒரு மத பிரசங்கி. அவர் என்ன பண்ண, அவர் பேரு சங்காடி கோட்டீஸ்வர ராவ். அதாவது அவர் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். ஆமா. திருப்பதி கோயில்ல வந்து அந்த டிடிடி தரிசனம், அந்த கோயிலுக்குன்னு தனி ஒரு சேனலே இருக்குது, அதுலலாம் ஆன்மீக சொற்பொழிவு பண்றவரு. நம்முடைய குலதெய்வம் வந்து நமக்கு திரு அண்ணாமலை, அருணாச்சலேஸ்வரர், அருணாச்சலம் அப்படின்ற மாதிரி அவர் பதிவு பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, சிவன் கோயில் திருவண்ணாமலை தான், அது விஷ்ணு கோயில் ஆகிட்டாங்க. அது நம்ம நிறைய திருப்பதி கோயில் கல்வெட்டு பூராமே தமிழ்ல தான் இருக்கு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். நீங்க அது ஒரு 1000 ஆண்டு காலமாக அது ஆன்மீகம் பல முடைநாற்றம் எடுத்தது. ஆன்மீகம் என்பது இந்து மதத்தில் முடைநாற்றம் எடுத்தது. என்னன்னா, ஆன்மீகம் என்பது சக்கிலிய பள்ளம்பறைய வண்ணா நாசுவன், இது இப்படி ஆன்மீகத்தில் பிரிக்கக்கூடிய ஒரே மதம், குப்பை மதம் இந்து மதம் தான். நீங்கள் முஸ்லீமில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மூமு இஸ்மாயிலும் தொழுதுட்டு இருப்பார். கருவாடு விற்கிறார்ல பாய், மைதீன் பாய், அவரும் தொப்பியை போட்டு கைகாலை கழுவிட்டு, பள்ளிவாசலுக்குள்ளேயே கைகாலை கழுவிட்டு போல சுத்தம் பண்ணிட்டு அவரும் தொழுதுட்டு இருப்பார். இந்த பக்கம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தொழுவார், அந்த பக்கம் கருவாட்டு விற்கிற பாய் தொழுவார். இது முஸ்லீம். கிறிஸ்துவ மதத்தில் சர்ச்சுக்குள்ளே யார் வேணாம் போகலாம், யார் பக்கத்தில் உட்காந்து தொழுகலாம். ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை பார்ப்பதற்கு கத்தி குத்து நடக்குது. கடவுளை தரிசிப்பதற்கு, கடவுளை பார்ப்பதற்கு வரலாறு எடுத்தீங்கன்னா ஏகலவை எங்கேயோ இருந்து பார்க்குறான் கடவுளை.
ஏன் ஏகலைவனுக்கு பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லையா? காரணம் இந்த குப்பை தான் இன்னைக்கு பல சமூக விரோதிகள். யாரு? பிரேமானந்தா ஜெயலலிதா பிடிச்சி சாக வரைக்கும் ஜெயிலில் போட்டுது. அந்த அம்மா ஒரு பார்ப்பன பெண். அதான் வரலாறு. என்ன பெண்ணு? பார்ப்பன பெண். சனாதனத்தை தூக்கி பிடிக்கூடிய ஒரு சமூக பெண். அந்த அம்மா யாரை பற்றி உள்ள போட்டுது? பிரேமானந்தா. எங்க இப்ப நடக்குதுல்ல கொலை, தர்மசாலாவில் நடக்கிற கொலைகளை போல எங்க நடந்தது? புதுக்கோட்டையில் நடந்தது. ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி யாரு? ஜெயலலிதா. பூஜை புனஸ்காரமா தான் இருக்கு அந்த அம்மா. அந்த அம்மா யாரத்துக்கு உள்ள போடுது? பிரேமானந்தா. இதே போல கொலை நடந்தது பின்னாடி வீரேந்திர ஹெக்டே பக்கத்திலே போக ஆள் இல்ல. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? பிடிச்சு ஜெயிலுக்குள்ளே செத்து போயிட்டு வந்தாள். காவி உடையில பிரேமானந்தா கடலூர் ஜெயில செத்து போயிட்டான். வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறவரு எல்லாம் எடுப்பார். வாழைப்பழத்துக்குள்ள லிங்கத்தை வச்சு முழுங்கிடுவார் குங்குமத்தோட. அது அப்படியே ரத்தம் மாதிரி வெளியே வரும், எடுத்து கொடுப்பார். அது லிங்கம் மெட்டலா எந்த குடலும் ஜீர்ணிக்காது. இதெல்லாமே மனித அறிவுக்கு ஏற்பட்டது. டாக்டர் கோவூர் சொன்னார். இலங்கையில் இருந்த ஒரு பெரிய பகுத்தறிவாளர் டாக்டர் கோவூர் சொன்னார், எடுத்து நான் கொடுக்குற லிங்கத்தை நீ எடுத்து குடியானார். இல்லை எடுத்து கொடுக்க முடியல. இதை நிரூபிச்சுன்னா 1 லட்ச ரூபா தர்றானார். இதெல்லாம் பழைய கதை. அப்போ அதே போல சங்கராச்சாரியார் கைது. யாரு? ஜெயலலிதா. கருணாநிதியாவை கார் டிரைவர் கூட கைது பண்ண முடியாது. சங்கர மடத்தில் நடந்த கொலைக்காக சங்கராச்சாரியார் கைது, பிரேமானந்தா கைது. நித்யானந்தா இருந்தாருன்னா இந்நேரம் கழிதுட்டு இருந்திருப்பார் புழல்ல. அந்த மாதிரி இல்லை. இப்படி பல யார் தவறு செய்தாலும் குற்றம் செய்தாலும் சிறையில் போட்ட ஆள் தான் ஜெயலலிதா. ஆனால் இன்னைக்கு திருவண்ணாமலையில் என்ன நடக்குதுன்னா, திருவண்ணாமலையில் அதிகமான கூட்டம் வருகிற கூட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவிலேருந்து வருது. குலசாமிங்கிறாங்க. யார? சிவனை. கர்நாடகாவில் லிங்காயத்துக்கள். ஆமாம். லிங்கம்னா என்ன? சிவன். சிவனை வழிபடுகிறவர்கள் லிங்காயத்துக்கள். இந்த லிங்காயத்து பூரா கிளம்பி இங்கே வந்துட்டான். ஆந்திரா தெலுங்கானா. சரி. ஒரு நாளைக்கு ஆவரேஜா 30,000 பேர் வராங்க. மாசம் 10 லட்சம் பேர் வராங்க. ஒரு தெளிவு பிறக்கும்னு சில கேள்விகளை வைக்கணும்னு நினைக்கிறேன். வழிபாட்டு உரிமை எல்லாருக்கும் உண்டு தானே? நம்ம போய் ஒரு கோயில போய் பாக்குறோம்ல, மைசூர் போறோம், அங்க மாதேஸ்வரன் மலைன்னு, திருப்பதி போறோம், சபரிமலைக்கு போறோம். தமிழன் தான். நான் திருப்பதிக்கும் போயிருக்கேன், சபரிமலைக்கும் போயிருக்கேன். திருப்பதிக்கு அதிகமா போறது யாரு? நம்மால் தான், தமிழன் தான். சபரிமலைக்கு அதிகமா போறது யாரு? தமிழன் தான். நம்ம சொந்தக்கார பாக்குறதுக்கு போயிருந்து எங்கன்னு கேட்டேன், குருசாமியா இருமுடி கட்டி கிளம்பி போயிட்டாருனாங்க. எப்பங்க வருவாரு? 1 வாரம் ஆகுங்க. எப்ப போனாரு? போன மாசம் போனாரு, இந்த மாசம் போனாரு. அப்படி வழிபடுறவங்க தானே திருவண்ணாமலை வந்து. ஆனால் கேரளாவுல தமிழ் பலகையே இருக்காது. எல்லாம் எதுல வச்சிருப்பான்? மலையாளத்துல தான் வச்சிருப்பான். ஆனா திருவண்ணாமலையில போர்டு பூரா தெலுங்குல வந்துருச்சு. போர்டு பூரா, பஸ் போர்டு பூரா தெலுங்குல வந்துருச்சு. தெலுங்கு தொழிலதிபர்கள் மாட வீதியை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மடங்களை பூரா பர்ச்சேஸ் பண்ணிட்டான். மடங்களை, பெரிய மடங்களை, அதான் கல்யாண மண்டபம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லாமே. நீங்க அதே போல அந்த ஊர்ல மொத்தம் 2-2.5 லட்சம் பேர் தான் பாப்புலேஷன். சிவன் ராத்திரிக்கும் பௌர்ணமிக்கும் 10 லட்சம் பேர் கூடுறான். பௌர்ணமிக்கு சிவன் ராத்திரிக்கும் 10 லட்சம் பேர் கூடுறான். அந்த ஊர் அப்படியே திக்குமுக்காடி போகுது. அப்போ இந்த ஊரை கட்டுமானங்களை விரிவுபடுத்தல. அந்த கோயிலை ஒட்டி இருக்கிற மாட வீதி தான் அந்த ஊரை. ஆனால் அங்கே முழுக்க ஒரு தெலுங்கு குடும்பம் வந்து அண்ணாமலையாரை பார்க்கணும்னா 1/2 மணி நேரத்தோட உள்ள விட்டாரலாம். நம்மால கோயிலுக்கே போக முடியலைங்கிறான். 2.5 லட்சம் பேர் திருவண்ணாமலையில தமிழர்கள் குடியிருக்கான். கோயிலுக்கே போக முடியுங்க எங்கனால. கோயிலுக்கு போக முடியல. ஒரு நாய்க்குட்டியை கூட்டிட்டு போய் அது 2.5 லட்சம் ரூபா நாய்க்குட்டியா. ஒரு தெலுங்கு பண்ணையாரு போய் நாய்க்குட்டிய சாமியை கும்பிட்டு, அது நாய்க்குட்டி வந்ததுலேருந்து அவருக்கு பணம் கொட்டுதான். நாய்க்குட்டி கூட்டி போய் வீடியோ எடுத்து சொந்த பந்தத்துக்கெல்லாம் போடுறாரு. இங்கே என்னன்னா திருவண்ணாமலையில் குடியிருக்கிற குப்புசாமி ராமசாமி உள்ள போக முடியல. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? கோயிலுக்குள்ள எப்படி சார் நாய்க்குட்டி எல்லாம் அனுமதிக்கிறாங்க? நீங்க பணம் திருப்பதி கோயில்ல இப்படி எல்லாம் பண்ணிர முடியுமா? வெங்கடாசலபதி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம எடுத்து எத்தனை செக்கப், எத்தனை ஒரு இது ஜருகண்டி தள்ளி விடுறாங்க. போயா சீக்கிரம் போயான்றான். ஆனால் திருவண்ணாமலையில நம்ம ஆளுகிட்ட காசை கொடுத்தீங்கன்னா நேர கருவறைக்குள்ள கொண்டு போய் சாமி மேல இருக்கிற பூவை எடுத்து உங்க மேல போட்டு சாமியை பிளைன் ஆக்கி சாமி மேல அபிஷேகம் பண்ணி அதை குடிக்க சொல்லி
என்ன வேணும் வேணா சாமி உங்கள் வீட்டில் ஒரு 2 நாளைக்கு வச்சுட்டு வா, திருப்பி கொண்டு கொடுத்துரு, இப்படி பண்ணிடுவான் நம்ம பயிலுவோம். அப்போ இவனுக்கு கடவுள் மீதும் பக்தி இல்லை, ஆன்மீகத்தின் மீதும் பக்தி இல்லை. இவனுக்கு ஒரே பக்தி காந்தி மேலதான். பல ஊழல் நடக்குதுங்க அங்க. எங்க திருவண்ணாமலையில பல ஊழல். அதிகாரிகள் மட்டும் சொல்ல முடியுமா? அமைச்சர், அந்த மாவட்டத்து அமைச்சர் திரு ஏவாவேலு, பெரும்பாலும் திருவண்ணாமலைனாவே அவருதான் அடையாளம், அவரு கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற கோயிலா இது? அறநிலை கட்டுப்பாடு தான் இருக்குது, அறநிலை கட்டுப்பாடு தான் இருக்கு. ஆனா அறநிலை கட்டுப்பாட்டில் மீறி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கூடி சேர்ந்துக்கிறான். திருவண்ணாமலை அறநிலை கட்டுப்பாடு தான் இருக்கு, ஆனால் அறநிலை அதிகாரிகள் அங்க அதிகாரம் செலுத்த முடியல. ஆளுங்கட்சி தான் அங்க அதிகாரம் செலுத்துது. ஆளுங்கட்சியினுடைய ஏவா வேலுடைய தொண்டரடி பொடிகள் இருக்காங்கல்ல, அவர்கள் நினைத்தா அண்ணாமலையார யார் வேணா பார்க்கலாம், எப்ப வேணா பார்க்கலாம், நடசாத்தின பிறகும் பார்க்கலாம். நீங்க அம்பானி இருக்கார்ல, திருபாய் அம்பானி, இப்போ இருக்கிற ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் கல்யாணத்துக்கு முன்பு பெரிய பையன் கல்யாணத்தப்போ இந்த முதல் பத்திரிகை கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் வச்சு ஆசி வாங்கணும்னு முடிவு பண்ணுறாரு, பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி சார்ட்டர் ஃப்ளைட்டில் எங்கே வந்துட்டார், மதுரை வந்துட்டார். மதுரையிலேருந்து ஹெலிகாப்டரில் எங்கே வந்து இறங்குறாரு, விமானப்படைக்கு சொந்தமான உச்சிப்புலி விமான தளத்துக்கு வர்றாரு. நல்லா கேட்டுங்க, வர்றாரு. அப்போ மத்தியானம் உச்சிகால பூஜை முடிஞ்சு நடையை பூட்டிடுவாங்க, பூட்டி சாயங்காலம் தான் நடையை திறப்பாங்க. இதுதான் இத்தனை ஆண்டு கால ஆன்மீக ஆகம விதிப்படி முறை. சாமி யாருக்காகவும் காத்திருக்காது, சாமி யாருக்காகவும் காத்திருக்காது. காலையில பூஜை, உச்சி பூஜை, ரா பூஜை முடிஞ்சுதான் பூட்டிடுவான், ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது. ஆனால் அம்பானி வர்ற ஹெலிகாப்டர் கொஞ்சம் பிரேக் பிடிக்கல, ரிப்பேராக போச்சு. உச்சிப்புலியில் இறங்குறதுக்கு லேட்டு. உச்சிப்புலியிலேருந்து ஏறக்குறைய ஒரு 40 கிலோமீட்டர் ராமேஸ்வரம், அது வரைக்கும் சாமி நடைய திறந்து வச்சு எல்லாம் காத்துட்டு இருக்கான். சாமி காத்துட்டு இருக்கு, அம்பானி வந்துட்டாரான்னு. இது நடந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு. அவரு சம்பிரதாயங்களே அம்பானிக்காக மாற்றப்படுகிறது. 2:30 மணிக்கு வர்றாரு. 2:30 மணிக்கெல்லாம் உச்சிகாலம் முடிஞ்சு பூட்டிடுவாங்க. 2:30 மணிக்கு அம்பானி வர்றாரு. வரும்போது யார் காத்துட்டு இருக்கா, சாமி காத்துட்டு இருக்கு. காத்துட்டு இருந்த பிறகு பூஜை கீஜை பண்ணி அந்த பத்திரிக்கை கட்டை வச்சு சாமி காலடியில் வச்சு பூஜை பண்ணி பூ போட்டு மாலையை, சாமி கழுத்து இருக்கிற மாலையெல்லாம் தூக்கி அம்பானி பொண்டாட்டிக்கு அம்பானிக்கு போட்டு தட்டில் பார்த்தா 500 ரூபா கட்டு, 5 கட்டு கிடக்குது. இந்த 5 கட்டுக்காக சாமி இப்போ ஆன்மீகம் ஆகம விதியெல்லாம் தூக்கி கடலில் போட்டானுவோம். இதுதான் எங்கே நடக்குது, அண்ணாமலையார் கோயில் இதுதான் நடக்குது. இப்போ சுற்றி இருக்கிற அத்தனை இடங்களும் பல மடங்கு விலைக்கு யாரால் வாங்கப்படுதுன்னா, வியாபாரம் செய்வதற்காக மார்வாடிகளாலும் ஆந்திராவை சேர்ந்த தொழிலதிபர்களாலும் வாங்கப்படுது. ஹோட்டலு, லாட்ஜு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு. ஏன்னா 10 லட்சம் பேர் கூடுறான் ரெகுலராக, ஒரு நாளைக்கு 30,000 பேர், மாதம் 10 லட்சம் பேர் வந்து போகிறான். 30,000 பேர் பர்ச்சேஸ் பண்ணுறான், 30,000 பேர் ஹோட்டலில் தங்குறான், 30,000 பேர் சாப்பிட்றான். வருகிற அத்தனை பேர் என்ன நினைக்கிறான், இந்த புனித ஊரில் நமக்கு ஒரு அவுட் ஹவுஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். திருப்பதியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட் ஹவுஸ் நீங்கள் கட்டணும், கோயில் மலை மேலே கட்டணும்னா அந்த முழுசாக நீங்கள் வாங்கி கோயிலில் கொடுத்துடணும். இன்றைக்கி சிஸ்டம் இருக்குது. ஓகே, ஒரு 2 கோடி ரூபா ஒரு ஃப்ளாட் வாங்கி கோயிலுக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்குவான். நீங்கள் ஒரு 15 நாள் அந்த கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கலாம். சொந்த உங்கள் பேர்லேயே இருக்கும், உங்கள் பேர்லேயே அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். உங்கள் குடும்பம் பரம்பரையாக போய் தங்கிக்கலாம். திருப்பதியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்கிறது ஒரு பெரிய மலை மேலே. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பருக்கு, திருப்பூரில் ஒரு நண்பருக்கு அங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இப்போ அதே போல் அண்ணாமலையார் கோயிலை சுற்றி ஆந்திராவை சேர்ந்த லிங்காயத்துகள், கர்நாடகாவை சேர்ந்த லிங்காயத்துகள் அத்தனை பேருமே ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ வீட்டினுடைய மதிப்பு, நிலத்தினுடைய மதிப்பு 5 மடங்கு அதிகமாயிருச்சு. ஓகே, 5 மடங்கு அதிகமான பிறகு உள்ளூர்காரன் பூரா அகதியாக போயிட்டான். திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்த குடும்பம் பூராம அகதியாக போயிட்டான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், நம்முடைய நிலத்தை ஆந்திராவை சேர்ந்தவன் மார்வாடி 2 பேரும் அதிகமாக விலைக்கு வாங்குறான், நம்மளால குடியிருக்க முடியல, ஊரை காலி பண்ணுடைய நிலைமை வருகிறது. வரும்போது என்ன பண்ணுறான், எதிர்ப்பு தெரிவிக்கிறான். என்ன இது எப்படி கட்டுப்படுத்துறதுனா, அரசு தான் கட்டுப்படுத்தணும். அரசு பாராமுகமாக இருக்கு. ஏன் பாராமுகம்? ஏன்னா அரசை பொறுத்த வரைக்கும்
கூட்டம் சேர்ந்தா சரி, வருமானம் வந்தா சரி, கோயிலில் உண்டியில் காசு விழுந்தா சரி. இதை தாண்டி நீங்கள் வேலுவுக்கு ஆந்திரா பீப்புளு டாமினேஷன் பண்ணுறாங்க. அதை அவரால் கட்டுப்படுத்த முடியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தொழிலதிபர்கள் தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பூராம தெலுங்கு தொழிலதிபர்கள் தான். நாயுடு ரெட்டி தான். அப்போ இவர்களை நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பூராம நீங்கள் நம்மாலே கொள்ளையடிச்சு அமைச்சர்கள் பூராம அது எல்லாம் யார்கிட்ட கொடுக்குறாங்க? ரெட்டியார்ட்டு தான் கொடுக்குறாங்க. அது பெட்டி பத்திரமா இருக்கும். ரெட்டிகிட்ட கொடுத்தா பெட்டி பத்திரமா இருக்கும். பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஜெயின் பில்டர்ஸ்லேருந்து எல்லாமே யாரு? பிற மாநிலத்தவர் தான். அவன் தான் இதை 1 2 ஆக்கி 2 3 ஆக்கி 3 7 ஆக்கி கொடுக்கக்கூடிய. பாதி பேர் அடிச்சுட்டு ஓடி போயிடறான். ஓபிசிக்கு இப்போ ஒரு 1000 கோடியை காணாமா, பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக போச்சுட்டாரான். இங்கே அடித்து கொடுத்தது காணாம போச்சு. அதே போல் MC சம்பத் பாசியம் ரெட்டியார்ட்ட அடித்து கொடுத்தது காணாம போச்சு. இப்படித்தான். அப்போது இது என்ன, நீங்கள் அங்கே வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒரு மடம் ஒன்று இருந்தது. அங்கே கும்பாபிஷேகம் 2014 கும்பாபிஷேகம் பண்ணது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான். நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய மடம் அங்கே இருக்கு. நாடார்களுக்கு இருக்கு, முதலியார்களுக்கு இருக்கு, எல்லா சமூகத்துக்கும் அங்கே மடம் இருக்கு. கல்யாண கச்சேரி நல்லது கிடது, காது குத்து, குழந்தை பேர் வைக்கிறோமா, நம்ம மடத்துக்கு போயிருக்கேன். ஊர்ல இருந்து புறப்படும் போதே எங்க தமிழ்நாட்டிலிருந்து கிராமங்கள்லேருந்து புறப்படுகிற பொழுது அந்த மடத்தில் போய் நீங்கள் தங்கிக்கங்க. மடத்தில் குழந்தைக்கு காது குத்துங்க, கல்யாணம் பண்ணுங்க, நல்லது கெட்டது சீரு சினத்தி எல்லாம். இப்படி இந்த மடங்கள் பூரா இப்போ காணாமல் போயிடுச்சு. ஆக்குபை பண்ணிட்டாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இது ஒரு வியாபார ஸ்தலமாக திருப்பதி ஆக போகுது. இன்னொரு 10-20 வருஷத்துல இது ஒரு பெரிய வியாபார ஸ்தலமா போகுது. பணம் கொட்ட போகுது. திருப்பதி மாதிரி மாறிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அதாவது நீங்க இந்த பௌர்ணமி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலிருந்து 2000 பஸ் வருங்கிறாங்க. எவ்வளவு? பௌர்ணமிக்கு அந்த தீபத்துக்கு 2000 பஸ் செட்டிகள் வரும்னா 2000 பேருக்கு அங்க எங்க இடம் இருக்கு? 2000 பஸ்ல வர்றவங்க. 2000 பஸ். நீங்க குறைஞ்சது 10 லட்சம் பேர், ஒரு 5 பேருக்கு ஒரு கார் வச்சுங்க. அப்ப எத்தனை காரு? குறைஞ்சது ஒரு 50,000 கார் வருது. வேனு காரு 50,000 வருது. இதெல்லாம் எங்க நிறுத்துவீங்க? அப்ப உள்ளூர் மக்கள் கடுப்பாகிறான். உள்ளூர் மக்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஹோட்டலில் பொருள் கிடைக்க மாட்டேங்குது, காய்கறி கிடைக்க மாட்டேங்குது, சொந்தக்காரன் வந்து அவனுக்கு ரூம் கிடைக்க மாட்டேங்குது, மடத்தில் இடம் இல்லை. 10 லட்சம் பேர் கூடுகிறான். 10 லட்சம் பேரும் தண்ணி இல்லை, குடிநீர் இல்லை, கழிவு நீர் இல்லை. அதே போல திருப்பதியில எப்படி தரிசனத்துக்கு வந்து கியூ கட்டி நிற்பாங்க, கூண்டு மாதிரி அடைச்சி நிற்க வைக்குவாங்க. அங்க ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரமெல்லாம் ஆகுது போய் சாமியை பார்க்க. அதே போல திருவண்ணாமலையில இப்ப 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுதுன்றாங்க. இதுல வந்து அதிகப்படியா நீங்க சொல்ற மாதிரி தெலுங்கு சமூகத்தினர் வந்தால், தெலுங்கர்கள் வந்தால் உடனே 1/2 மணி நேரத்துல எல்லாம் உள்ள போய் பார்த்தா எங்க வேணா போய் பார்க்கலாம். 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் எல்லாம் கூட அந்த தரிசனம் பாக்குறதுக்கு அவங்க கொடுத்துட்டு உள்ள போறாங்க. நம்ம மக்கள் அப்படி கொடுக்கறதுக்கு காசு இல்ல. உள்ளூர் மக்களுக்கு சொந்தக்காரன் வேணா வந்தால 5 மணி நேரம் கியூ நிக்கணும். ஆனா கர்நாடகா, ஆந்திராவில இருந்து வருகிறவர்கள் உடனே போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றான். இது உள்ளூர் மக்கள் ரொம்ப கோவப்படுறான். அதை விட நீங்க இப்ப நம்ம RN ரவி அங்க போனாரு, சாமி கூட போனாரு. போயிட்டு சொன்னாரு, நீங்க வாரம் புனித வெள்ளி, செவ்வாய் புலால கடையெல்லாம் மூடிடணும், கறிக்கடையெல்லாம் மூடிடணும், கோழிக்கடை, ஆட்டுக்கடை மூடிடணும்னு சொன்னாரு. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபியை சேர்ந்த ஆட்கள் திருவண்ணாமலையில புலால் கடையே இருக்கக்கூடாதுட்டாங்க. அர்ஜுன் சம்பத் கூட இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த இது போறாங்களா மாடவீதி, கிரிவல வீதி. ஆமா, மாடவீதி 14 கிலோமீட்டர். யாரும் கறி. அப்ப உள்ளூர்காரன் என்ன பண்ணுவான்? உள்ளூர்காரன் அவன் கோழி சாப்பிடுவான், ஆட்டுக்கறி சாப்பிடுவான், கடையை வைக்காதுட்டாங்க. மலை சுற்றும் பாதையில வந்து இது கறிக்கடை இருக்கக்கூடாதுன்றாங்க. உள்ளூர் மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. யோ, நீ வந்தையா சாய் முட்டு போயா, நாங்க என்ன சாப்பிடும் நீ முடிவு பண்ணாத, நாங்க எது வேணா சாப்பிடுவோம் சார். இது எல்லாம் கேட்க வேண்டியது யாரு சார்? அதாவது அரசாங்கம் சார் கேட்கணும். திராவிட மாடல் அரசாங்கம் அவங்க தானே சார் கேட்கணும். அவங்க ஏன் சார் கேட்கல? அதுதான் பிரச்சனை. இல்லை, இப்போ இதில் என்னன்னா, திராவிட மாடல் அரசு நீங்க நடவடிக்கை எடுத்தால் தெலுங்கு மைனாரிட்டி ஓட்டு போயிடும்.
இதுக்காக அவங்க இதுக்குள்ள ஏன் ஆன்மீகத்துக்குள்ள நம்ம ஏன் போகணும்னு திமுக ஆளும் கட்சி அதை கண்டுக்கிறதே இல்லை. ரெண்டாவது நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கான முதலமைச்சர் யாருன்னா ஏவா வேலு முதலமைச்சர். ஆமாம், அவர் தான் முதலமைச்சர். அவரை மீறி நீங்கள் முதலமைச்சருடைய அதிகாரமே அங்கே செல்லாது. கோயிலுக்குள்ள பல ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஆனால் எல்லாமே யாருடைய கண்ணாசைவில் நடக்குது? ஏவா வேலுடைய கண்ணாசைவில். அப்போ இதில் என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? ஒன்றுமே முடியாது. இந்த அருணாச்சலீஸ்வரர் பஸ்ஸில் போர்டு மாற்றினது பெரிய செய்தியான பிறகு விழுப்புரம் டெப்போல்ட்டு வந்து அதை எடுத்துட்டாங்க. சங்கராபுரம் பகுதியில் அதை எடுத்துட்டாங்க. ஆனாலுமே ரயிலில் வர்றவன் பஸ்ஸில் வர்றவன் எல்லாமே திருவண்ணாமலைங்கிற பேரை மறந்துட்டான். மறக்கடிக்கப்பட்டது, திட்டமிட்டு மறக்கடிக்கப்பட்டது. அண்ணாமலையார் போய் திருவண்ணாமலையாகி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரராகி இப்போ அருணாச்சலேஸ்வரர் இருக்கு. இல்லை சார், இப்போ கடை பகுதிகளில் மாட வீதியோ மற்ற பகுதிகளில் வந்து வியாபார யுக்திக்காக, அதாவது வரக்கூடிய அந்த தெலுங்கு மக்கள் வந்து நம்ம கடையை நோக்கி வரணுன்றதுக்காக அவங்க தெலுங்கு பெயர் பலகை வைக்கிறாங்க. அதுவே தப்பு. கோயில் வளாகங்களுக்குள்ளாரியே கோயில் சன்னதி பேரு தெலுங்கு பேரா போர்டு மாத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல. இல்ல அது தெலுங்கு பீப்புள் உள்ள வர்றாங்க என்பதற்காக ஹெச்ஆர்என்சி அதிகாரிகளே செய்யறாங்க. ஹெச்ஆர்என்சி அதிகாரிகளே செய்யறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர்கள் தான் அவங்களுக்கு பக்தர்கள். அவன் தான் பணம் அதிகமாக கொடுக்குறான். உண்டியில காசு போடுறான். அதிகாரி உண்டியிலையும் காசு போடுறான். அதே தனியாக உண்டி வச்சிருப்பாங்கல்ல அதிகாரிகள், சோப்பு உண்டியல், அதுலேயும் பணம் கிடைக்குது. அது அந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு கமிஷனராக வர்றதுக்கு, அதிகாரியை வருவதற்கு பல லட்சம் பேரம் நடக்கும். பல கோடியே சார். அப்போ இதெல்லாமே மாநில அரசு இதை பற்றி எந்த கவனம் எடுத்துக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, அங்கே வந்து வேலுவை தாண்டி எந்த அதிகாரியும் அங்கே ஆளுமை செலுத்த முடியாது. ஹெச்ஆர்என்சி அதிகாரியாக இருந்தாலும் சரி, சேகர் பாபுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா சேகர் பாபுவோட நெருக்கம் ஏவா வேலு. திருவண்ணாமலைனா ஏவா வேலு தான். என் மாவட்டத்துக்குள்ளே அத்தனை டிபார்ட்மெண்ட்டுமே, ஹெச்ஆர்என்சியாக இருந்தாலும் சரி, பிடபிள்யூ, ஹைவேஸு, இப்படி எல்லா 36 டிபார்ட்மெண்ட்டுக்கும் அமைச்சர் யார்? அந்தந்த மாவட்டத்துக்குள்ள அந்தந்த திமுக அமைச்சர் தான். யாரும் உள்ள போய் தலையிட முடியாது. குறுநில மன்னர்கள். அப்போ அவங்க அதை கண்டுக்கிறது இல்லை. அதனால உள்ளூர் மக்கள் செம கடுப்புல இருக்கு. சமீபத்துல ஒரு சாமியார் ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாரு. இங்க பாருங்க, இத்தனை ஏக்கர் நிலங்களை ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணதே தெலுங்கு மக்கள் தான், ஒரு தெலுங்கர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னு ஒரு வீடியோ போடுறாரு. அடுத்த சில நாட்கள்ல மன்னிப்பு கேட்கிறாரு அவரு. இதனால தமிழர்கள் மனம் புண்பட்டுருச்சு, நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க, சாஸ்தாங்கமா உழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் யார் மன்னிப்பு கேட்க வச்சாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏவா வேலுவா தான் இருக்கு, வேற யாரு? ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் ஏவா வேலுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொனாப்புள்ளியா ஜெயிக்கணும். மொனாப்புள்ளியா எந்த கட்சி இருந்தாலும் சரி ஜெயிக்க வேண்டிய தேவை வந்திருக்கு. அதனால தமிழர்கள், தெலுங்கு மக்கள், எல்லா மக்கள்கிட்டையுமே அவரு இணக்கமா இருக்காரு. அவரை மீறி அங்க யாரும் அரசியலே பண்ணக்கூடாது. நீங்க தெலுங்கு தமிழ்னு ரெண்டே பிரிச்சுட்டீங்கன்னா அவருக்கு ஓட்டு போயிடும். தமிழ் மக்கள் பூரா ஏவா வேலுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அது ஒரு கான்ட்ரவர்சியா வந்துடும். அதனால ஏவா வேலு கூப்பிட்டு அவரை மிரட்டி அதை மன்னிப்பு கேட்க வச்சிட்டாரு. இந்த செய்தி தான் தமிழ்நாடு முழுக்க அப்படித்தான். தமிழ்நாடு முழுக்க திருச்சியில இங்க ஏவா வேலு, அங்க நேருவை மீறி யாரும் அரசியலே பண்ண முடியாது. சரி, திருச்சியினுடைய முதலமைச்சர் நேரு தான். நேரு பையன் பெரம்பலூருக்கு முதலமைச்சர் அருண். அவரு அங்க பெரம்பலூரை ஸ்மார்ட் சிட்டி ஆக்க போறாங்க. உலக வங்கியில் 1.5 கோடி வாங்க போறாங்க. இப்படி அப்போ அவரவர்களுக்கு ஒரு ஏரியாவை பட்டா போட்டு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பட்டா போட்டு அரசியல் பண்ற அரசியல்ல திருவண்ணாமலையில ஆன்மீகம் மாட்டிக்கிச்சு. ஆன்மீகம் மாட்டிக்கலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ளூர் மக்கள் என்ன பண்றான், எங்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டு நாங்க சிறுபான்மையா போய் ஆந்திராவிலிருந்து வந்துக்கிற அத்தனை தொழிலதிபர்களும் நிலத்தை ஏக்கரா 10 லட்சம்னா 50 லட்சம் கொடுத்து வாங்குறான். இதனால எங்களுடைய மண்ணு பறி போய் திருவண்ணாமலையில் நாங்கள் வாழ்ந்த 2 லட்சம் மக்கள் ஊரை விட்டே போக வேண்டிய நிலைமைக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. இதுதான் அங்க கலாட்டாவை. சார், சமீபத்துல கூட அந்த மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அதாவது வேறு மொழிகள்ல இருக்கிற பலகைகள் எல்லாம் மாத்தணும், எல்லாமே தமிழுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கில பயன்பாடு இருக்கிறது எல்லா இடங்களிலும் இருக்கிற ஒண்ணுதான், அதை யாரும் அப்போஸ் பண்றது கிடையாது.
ஆனாலும் அந்த தெலுங்கு மொழியை சுட்டிக்காட்டி தான் அவர் சொல்றாரு, அறிக்கை வெளியிடுறாரு. இந்த செய்தி ஆந்திரா தெலுங்கானாவுல மீடியாக்கள்ல டிபேட்டா மாறுது, விவாதங்களா கொண்டு வராங்க. திருவண்ணாமலையில இப்படி ஒரு இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு. இத அங்க இஷ்யூவா காட்டுறாங்கன்னா நாளைக்கு தமிழ திருப்பதிக்கு போகும்போது இஷ்யூ வராதா? அவங்க நம்மள எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அவங்க பாருங்க கொதிக்கிறாங்க, டிபேட் எடுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இதை பத்தி நம்ம யாருமே எடுத்து பேசுறதே கிடையாது. இங்க வந்து அந்த அளவுக்கு கண்டு காணாம நம்ம இருக்கோம். ஆந்திராவில் இருக்கிற யூடியூபர், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் பூரா அதை திருவண்ணாமலைன்னு சொல்றது இல்லை, அருணாச்சலேஸ்வரர் கோயில் தான். அத்தனை பேருமே நீங்க திருவண்ணாமலைங்கிற பேரை, அண்ணாமலையாருங்கிற பேரை மறந்துட்டான், மறக்க வச்சுட்டான். மறக்க வைத்த பிறகு அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். திருவண்ணாமலை, அண்ணாமலையார் இந்த பேரெல்லாம் ஒரு 15 வருட காலமாக திட்டமிட்டே மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அருணாச்சலேஸ்வரர் தான். நீங்கள் இதை ஸ்பீடு பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்து மத அமைப்புகள். இந்து மத அமைப்புகள் தான் இந்த அண்ணாமலையார் கோயிலை அண்ணாமலையார், திருவண்ணாமலை இந்த பேரை அருணாச்சலேஸ்வரர்னு சொல்லி அதிகமாக அந்த போர்டில் பயன்படுத்துவதே இந்து மத அமைப்புகள் தான். நீங்க உதாரணம் இந்து மத அமைப்புகள் பண்ணுதுன்னா திமுக என்ன சார் பண்ணுது? என்ன சார் இது? நீங்க தமிழ்நாட்டுல எதனாலும் இந்து மத அமைப்புகள் பண்ணிடுது, பிஜேபி பண்ணிடுது, RSS பண்ணிடுதுன்னா திமுக என்ன பண்ணுது? அரசாங்க அதிகாரம் அவங்க கையில தான் இருக்குது. அதிகாரம் இருக்கு, அவர்கள் அஞ்சி நடுங்கி பயந்து தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. RSS பிஜேபியை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமையான கட்சி திமுக கிடையாது. ஓரணியில் தமிழ்நாடு. எதுக்கியா ஓரணியில? மதவாதத்திற்கு எதிராக ஓரணி போட முடியலையே. நம்முடைய மண் காக்க, இனம் காக்க, மொழி காக்க ஓரணியில் தமிழ்நாடு. இதுவரைக்கும் யாரும் காக்கலையா? திமுக தான் வந்து காக்க போதா? இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பது மதவாதத்திற்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக, RSSக்கு எதிராக, இதுதான் வாசகம். ஓரணியில எடப்பாடி போய் அங்க சேர்ந்துருவாரா? இல்ல, எடப்பாடியும் போய் சந்திக்கிறேன்ட்டாங்க. சந்திச்சு அவரையும் வாங்க எங்க வண்டியிலேயே வாங்க. எதுக்கு? நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற, மதவாதத்துக்கு எதிராக. ஆமா. அப்போ மதவாதம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தெம்பு திராணி இல்லையே. பிஜேபிக்கு எதிராக அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு தெம்பு திராணி இல்லையே. RSSக்கு எதிராக சொல்றதுக்கு உங்களுக்கு தெம்பு. ஓரணியில் எதுக்கு ஓரணி? ஓரணியில் திரள வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? தமிழ்நாட்டை காப்பாற்றணும்ன்றாங்க. யார்கிட்ட இருந்து? யார்கிட்ட இருந்து? திமுக இருந்தா சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து? இல்ல, திமுக தான் முன்னின்று அதை வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்க. யார்கிட்ட இருந்து? பிஜேபி. அதே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல சார், பிஜேபின்னு தான் சொல்றாங்க சார். இந்தியாவிலே பிஜேபி எங்கேயுமே எல்லா பதாகையும் பார்த்தேன், எல்லா போர்டும் பார்த்தேன். பிஜேபி மதவாதத்திற்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு சார். இதைதானே திமுக தொடர்ந்து சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அத போர்டுல எழுதி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பும் திராணியும் இல்லை. ஓரணியில் தமிழ்நாடு. யாரையா பயமுறுத்துறீங்க? யாரை கமிச்சு பயமுறுத்துறீங்க? பூதம் வந்து எந்த பூதம்? பிஜேபி. அதை நீங்க அந்த கட்சிக்காரனுக்கு சொல்லணுமா இல்லையா? மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? ஓரணி பாதித்தான் சொல்றீங்க. இந்தியாவுக்கே தெரியுதே சார், திமுக தான் பிஜேபியை வலுவா எதிர்க்கிறாங்க அப்படின்னு தெரியுது. சரி, ஆனால் ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு மேல எது வந்திருக்கணும்? எது வந்திருக்கணும்? ஓரணியில் அது பாதி தானே, முழுசா இல்லையே. மாதேஷுக்கு எதிராக பாண்டியன், பாண்டியனுக்கு எதிராக மாதேஷ் சொன்னது எதிராக பாண்டியன், பாண்டியனுக்கு எதிராக யாரையா எதிராக இருக்கா? யாருக்கு எதிராக போற? யாரா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அமெரிக்க ஏகாதிபத்தியமே சொல்லுவானா? அவனுக்கு என்ன பீடிதான் இருக்கு, தீப்பெட்டி இருக்காது. பீடிதான் பாதி குடிச்சு பாதி காதில் சொரிக்குவான், பாதி பீடிதான் இருக்கு. யாரை எதுக்கிறது? அமெரிக்க ஏகாதிபத்தியம். திருப்பூர் தானே ஃபேமஸ் சார். நான் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்துருக்கேன். 3 குச்சி, ஒரு மெக்கா போனேன். ஜார்ஜ் புஷ்ஷை கண்டிக்கிறேன். யாரை கண்டிக்கிறாரா? ஜார்ஜ் புஷ். திருப்பூர்ல பொண்டாட்டி பனியன் கம்பெனிக்கு வேலை போயிட்டு ஒரு சோறு போடும், ஒரே ஒரு சாயம் போட சேப்பு சட்டை, ஒரு காக்கி பேண்டு, லெனின் மன்றம், அங்கே தீக்கதிர் பத்திரிக்கை இருக்கும், பானை இருக்கும், தண்ணி இருக்கும், பச்சை தண்ணியை குடிச்சிட்டு யார் எதுக்கிறது? ஜார்ஜ் புஷ்ஷை கண்டிக்கிறேன். அமெரிக்க ஏகாதிபத்தியமே அழித்தொழிப்போம். யாரு? பீடியை வச்சுக்கிட்டு. ஐயா, திமுக யாரை ஏமாத்துறீங்க? மதவாதத்திற்கு எதிராக உங்களால் நேரடியாக சொல்ல முடியல. சொன்னால் என்ன நடக்கும்? ஆட்சிக்கு வரும்போது 21 தமிழ்நாட்டினுடைய கடை நான் 3.3 லட்சம் கோடி, இப்போ 9 லட்சம் கோடி. இந்த 4.5 வருடம் 6 லட்சம் கோடி எங்கே போச்சு?
இந்த அமைச்சர்கிட்ட போயிடுச்சு. அமைச்சர்கள்ட்ட போய் எல்லாம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவோட ரியல் எஸ்டேட் பண்ணுற கண்டிஷன் போயிடுச்சு. நேருகிட்ட இருந்து வேலுகிட்ட இருந்து செந்தில் பாலாஜி இருந்து அத்தனை பேரும் இந்த 4 லட்சம் கோடி அப்படியே மொத்தமாக எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க போச்சு இந்த 4 லட்சம் கோடி கடன்? எப்படி அதிகமாச்சு? அதான் அந்த 1000 ரூபாய் எல்லாம் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 63 TMC தண்ணி கடல்ல கலந்துருச்சு. காவிரி தண்ணி எங்க ஆத்துல திறந்து விட்டான். கர்நாடகா டேம் எல்லாம் ரம்புனா தான் தமிழ்நாட்டில் காவிரி வடிகால். காவிரி உரிமையெல்லாம் நாசமா போய் மண்ணை பூரா துரைமுருகன் எடுத்து வித்துவிட்டார். இப்போ 63 TMC தண்ணி கடந்த வருடம் கடல்ல கலந்துருக்கு. இது தூர்வார சொல்லி சொன்னா தூரே வாரல. பேங்க்ல இருக்கிற பணத்தை பூரா தூர்வாரிட்டு போயிட்டீங்க. பேங்க்ல பிடபிள்யூல 200 கோடி ரூபாய் தூர்வாருவதற்கு ஒதுக்கப்பட்ட பணம் பேங்க்ல தூர வாரிட்டு போயிட்டீங்க. வீட்டை ஒண்டி சேர்த்துட்டீங்க. அப்போ 1000 ரூபாய் கொடுப்பதன் மூலம் ஏறக்குறைய 20,000 கோடி வருஷத்துக்கு போகுது. தூர காரில் நீங்க காவிரியை தூர்வாரி இருந்தீங்கன்னா 63 TMC செக் டேம் கட்டினா முப்போக விளைஞ்சிருக்கும் ஐயா. உங்களுக்கு அது நோக்கம் இல்லை. 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குவதுதான் நோக்கமே தவிர ஒரு நீண்ட காலத்தை திட்டம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதுதான் திமுக. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க திருவண்ணாமலை மேட்ரு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க அரசியல் பிடித்தா இருக்கு. நீங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, திருவண்ணாமலையில ஒரு மார்வாடி எம்எல்ஏ வந்திருக்காரு. திருவண்ணாமலையில யாரு பேரு யாருன்னு கேட்டீங்கன்னா, விஜயராஜன் காங்கிரஸ் எம்எல்ஏ 1967 இருந்திருக்காரு. அவர் பையன்தான் அதிமுக சேர்மன் பவுன்குமார் மார்வாடி. நம்மால் போய் ராஜஸ்தானில் எம்எல்ஏ ஆயிட முடியுமா? ராஜஸ்தானில் சேர்மன் ஆயிட முடியுமா? அப்போ திருவண்ணாமலை இன்னைக்கு முழுக்க மார்வாடி கட்டுப்பாட்டில் பாதி ஆந்திரா கட்டுப்பாட்டில் போயிருச்சு. தெலுங்கு கட்டுப்பாட்டில் போயிருச்சு. இதெல்லாம் யார் கட்டுப்படுத்துவது? திமுக தான் கட்டுப்படுத்தும். ஏன்னா இன உணர்வு, மொழி உணர்வு, மண் காக்க கர்ப்பம் ஆயிட்டால பிறக்கிற குழந்தைகள்லாம் தலைவர் கருணாநிதி. பிறந்து வெளியே வந்து பேரு அதுக்கெல்லாம் தலைவர் ஆகலாயா? ஒவ்வொரு உயிர் உலகத்தில் இருக்கிற 10 கோடி தமிழனுக்கு தலைவர் கருணாநிதி. அப்போ இந்த அரசியல், திமுக அரசியல் முழுக்க பிஜேபியை காரணம் காமிச்சு நீங்க அதிகாரத்து வருகிறீர்கள் தவிர, பிஜேபி பூச்சாண்டியை காண்பித்து அரசியலுக்கு வர வேண்டியது இருக்கே தவிர, ஓரணியில் மதவாதத்திற்கு எதிராக ஓரணியில் அது எவ்வளவு வீரியமா இருக்கு. ஓரணியில் பாதித வீதி யாருக்கு எதிராக ஓரணியில் எதிரி வர்றா? இது யாரையா எதிரி? இப்படி எதுவுமே இல்லை. ஆக நீங்க திருவண்ணாமலையில இதுதான் நிலைமை, திருச்சியிலையும் அதுதான் நிலைமை, தஞ்சாவூர்ல இதுதான் நிலைமை. தஞ்சாவூர்ல இதுதான் நிலைமை. நீங்க தஞ்சை பெருவுடையார் கோயில் பிரகதீஸ்வரர் கோயிலா போச்சு. எங்க பிரகதீஸ்வரர். வடபழனி சிவன் கோயில வேங்கீஸ் இஸ் எங்கேயா இருந்தது? இஸ் வேங்கி. திமுக அரசு என்ன செய்கிறது? ராம ஈஸ்வரம். அப்போ HRNC திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிற HRNC எந்த காலத்திலுமே எதையும் கண்டுகொள்வதில்லை. காரணம், இந்து இயக்கங்களுக்கு, RSS பிஜேபி போன்ற இந்து இயக்கங்களுக்கு அஞ்சி நடுங்கி பயந்து அவர்கள்ட்ட தேன்கூட்டை கலைப்பதில்லை. வாக்கு வங்கி மட்டும் வேணும், தமிழர்களுடைய வாக்கு வங்கி மட்டும் வேணுமே தவிர இவர்களுக்கு பிஜேபியை பார்த்தா, மதவாதத்தை பார்த்தா, ஆந்திராவை பார்த்தா, மார்வாடியை பார்த்தா, அத்தனை பேரை பார்த்தாலும் இவர்களுக்கு ஒரு அச்சம். ஏன்? வாக்கு வங்கிக்கு தாண்டி இவர்கள்ட்ட அரசியலே இல்லை. இல்ல சார், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டுக்காக தான் இதை திமுக பண்ணுதுன்றீங்க. அந்த ஓட்டை பெறணும்னு நினைக்கிறாங்க, ரைட்டு. இப்ப மண் காக்க, மொழி காக்க, இனம் காக்கன்றாங்க. தமிழ்நாட்டை காக்கணும்னா ஒரு ஒரு சரியான ஒரு சக்தி வேண்டும் அப்படின்றாருல ஐயா ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டை காக்க வேண்டிய தேவை இருக்குன்றாரு. திருவண்ணாமலைன்ற ஒரு அடையாளம் இப்ப மெல்ல மெல்ல தெலுங்கர்களின் கட்டுப்பாட்டுல போகுதுன்னா அது நாளைக்கு அடையாளம் மாறி போயிடுன்ற ஒரு தெரிய ஒரு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர்களுக்கு எப்படியாவது 26ல் ஆட்சியை பிடிக்கணும். 26ல் ஆட்சியை பிடிக்க வேண்டுமே தவிர தொலைநோக்கு பார்வையில் இந்த இனத்தை பற்றியோ மொழியை பற்றியோ நீங்கள் எதை பற்றியும் கவலை இல்லை. எப்படி திமுக ஆட்சி காலத்தில் தான் கச்சத்தீவு போச்சு. கச்சத்தீவு எப்போ போச்சு? திமுக ஆட்சி காலத்தில். காவிரி எப்போ போச்சு? திமுக ஆட்சி காலத்தில் தான் போச்சு. அனைத்து
4ல் தான் காவிரி போச்சு. கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது தான் கச்சத்தீவு போச்சு. எல்லாத்தையும் திமுக கணக்குல எழுதாதீங்க. வேற இல்லைங்க, நீங்க சரி வரலாறு சொல்லுங்க. யார் காலம் போச்சு? ஜெயலலிதா காலத்தில் போச்சா? எடப்பாடி காலத்தில் போச்சா? வேற யார் காலத்தில் போச்சு சொல்லுங்க. காவிரி ஒப்பந்தம் 24 போடப்பட்ட ஒப்பந்தம் 74 அதை புதுப்பிச்சிருக்கணும். 74 யார் முதலமைச்சர்? இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது கச்சத்தீவை மீட்டு கொடுக்குற பொழுது யார் முதலமைச்சர் சொல்லுங்க. கச்சத்தீவு காவிரி 100 பிரச்சனை இருக்கு நான் சொல்றேன். 2 தலையாய பிரச்சனை. 1000 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான். யார்? மீனவன். மீன் பிடிக்க போனவன் தெரியாம கடல்ல எங்க போயிட்டான்? இலங்கை பார்டருக்கு போயிட்டான். மீன் பிடிக்க போனது ஒரு மிகப்பெரிய கூட்டம் சுட்டே கொண்டு விட்டான். 1100 பேர் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். ராமேஸ்வரம் காவல் நிலையத்தில் இதுவரை ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படவில்லை. ஏன்? அவன் எப்படி செத்தான்? எந்த யாருடைய குண்டு பட்டது? எந்த வழக்கு இல்லை. அப்போ இதெல்லாம் திமுக ஆட்சி தான். நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலையாகி இப்போ அருணாச்சலேஸ்வரர் ஆகி போயிடுச்சு. அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலாக மாறிடுச்சு. இது மதராஸ் மனதே, திருப்பதி எனதே, அடுத்து அருணாச்சலேஸ்வரர் நமதே போயிடுச்சு. கண்டிப்பா. திருப்பதி யாருது? முனிவாரி மாநிலம் பிரிவதற்கு முன்பு திருப்பதி யாருதுங்க? தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் திருப்பதி தமிழனுக்கு சொந்தமானது. திருத்தணி கொஞ்ச நாள்ல போயிருக்கோம். நல்ல வேலை முருகன் தப்பிச்சு வச்சு ஒடியாட்டார். பள்ளி தெய்வானையோட ஒடியாந்துட்டு ஏப்பா இந்த பக்கம் என் ஊர் பக்கம் போறப்பா. இல்லைன்னா திருத்தணி எங்க போயிருக்கோம்? அதுவும் ஆந்திராவுக்கு போயிருக்கோம். இல்ல சார், திருவண்ணாமலைக்கு ஆந்திராவுக்கு சம்பந்தமே இல்ல. குலதெய்வம்னு ஒருத்தர் பேசுறாரு, ஆன்மீக சொற்பொழிவாரர் எல்லாம் அலையலையா வராங்க. வழிபாட்டு உரிமையை யாருனாலும் வந்து போலாம் சார். நம்மளே போறோம் வழிபாட்டு உரிமைக்கு, நிறைய கோயிலுக்கு போறோம், மற்ற ஸ்டேட்டுக்கு போறோம், வழிபடுறோம். ஆனால் அங்கேயே நம்ம டேரா போட்டு உட்காரணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வருது? அது அதுக்கான அனுமதி எப்படி கிடைக்குதுங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எதை பணம் கொடுத்தால் எதை எந்த உரிமையை வேண்டுமானாலும் வாங்கலாம். இல்ல நம்ம ரொம்ப கொச்சையா நினைக்கிறோமே இதை. அப்படியா இருக்கு? அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கு. நீங்க ஆந்திரா தொழிலதிபர்களுடைய வேட்டைக்காடே சென்னை தான். நீங்க நல்ல வேளை ராஜாஜி தான் அதை தடுத்தார். இல்லைன்னா 2 மாநிலத்துக்கான தலைநகரா இருக்கு எங்க நார்த்தில் சத்தீஸ்கர். அதே போல என்ன இருக்கும்? ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே தலைநகராக இருக்கும் சென்னை. சென்னை அதை ராஜாஜி தான் போராடி தடுத்தார். இல்லப்பா நீ ஆந்திரா தனியாக வச்சுக்க, தமிழ்நாடு தனியாக வேணும், 2 மாநிலத்துக்குமான தலைவர். எனக்கு ஒரு மெயின் ஹார்பர் சென்னை, ஒரு இன்டர்நேஷனல் ஹார்பர். அந்த போராட்டத்தை நடத்தி சென்னையை காப்பாற்றியதுக்கு ராஜாஜி மேலே கடுமையான விமர்சனம் இருக்கு. 6000 பள்ளிக்கூடத்தை மூடிட்டார். காமராஜர் 6000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். ஆனால் சென்னையை காப்பாற்றுறது ராஜாஜி தான். 2வது ராஜாஜி கொட்டுகிற மலையில் போய் சாராய கடை திறக்காதையா போய் கெஞ்சி கூத்தாடி கருணாநிதிட்ட சண்டை போட்டார் உரிமையோடு. இன்னைக்கு 1 கோடி பேர் தூங்கி எந்திரிச்சு நேராக எங்கே போகிறான்? செந்தில் பாலாஜி 10 ரூபா எடுத்துகிட்டு போயிடுறான். 150 ரூபா ஓல்டு மக்கு குவார்ட்ரு யாருக்கு? ஜெகத்ரட்சனுக்கும் டிஎம் ஜெயமுருகனுக்கும் அவங்க கம்பெனி கொடுத்துட்டு 10 ரூபாய் தனியாக செந்தில் பாலாஜி கொடுத்துட்டு வந்துடுறான். காலையில் தூங்கி 1 கோடி பேர் தினம் 10 கோடி ரூபா வசூலாகிடுது செந்தில் பாலாஜிக்கு. எப்போ அமைச்சர் இல்லைனாலும் அவர் தான் அமைச்சர். அப்போது 1 கோடி பேர் நேரடியாக குடிக்க போகிறான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாபக்கேடு. இந்த 1 கோடி பேர் காலேஜ் குடிக்க போயிடுவான்னு எப்போ ராஜாஜி நினைக்கிறாரு? 69 நினைக்கிறாரு. காமராஜ் அன்னைக்கு பூரா சோரே திங்கலையும் அழுதுகிட்டே இருந்திருக்கார் வேதனையோடு. இந்த பயிர்களுக்கு இப்போ தான் படித்து கிடிச்சு முன்னேறி பள்ளிக்கூடத்து பக்கம் வர்றான். இந்த சோறு போடுறான், மத்தியானம் சாப்பிட சோறு போட்ட பிறகு வர்றான். இவனை மறுபடியும் சாராய கடைக்கு அனுப்பிட்டாரு கருணாநிதினு ரொம்ப வேதனைப்பட்டார். சிவா என்ன சொல்கிறாரு? ஏசி போட்டு கொடுத்தாரு, அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு, பேஷன் ஷோ சிகரெட் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு எல்லா கருணாநிதி தமிழ்நாட்டை காப்பாற்றி ஆகணும், கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்ட்டாரு. யார்? காமராஜர். தமிழ்நாட்டினுடைய அடையாளமே நீ தான், தயவுசெய்து காப்பாற்றுன்னு சொன்னாத கூடவே இருந்து பார்த்துதா சொல்கிறார். யார்? திருச்சி சிவா. வேலை செய்ய கூட பிச்சு பிசறிக்கிட்டார். ஏண்டா காமராஜர் அரசியல் பண்ணும்போது நீ பிறந்திருப்பியா? உன் கதை எனக்கு தெரியாதான்னு பிசிறிட்டார். ஆக மொத்தம் திமுக என்றாலே பொய்யும் புனை சுருட்டும் அத்தனையும் திமுகவுக்கு சொந்தமானது. ஆக மொத்தம் இன்னொரு 10 வருடங்களில் திருவண்ணாமலை எங்கே இருக்கும்? திருப்பதிக்கு பக்கத்தில் போய் சேர்ந்துடும்.
ஜருகண்டி ஜருகண்டி. ஏன்னா தமிழ்ல சொல்லுங்கடா, ஜருகண்டி ஜருகண்டி. ஆந்திரால என்ன சொல்றான்? ஜருகண்டி ஜருகண்டி. போ சீக்கிரம் போ, தள்ளு தள்ளு, ஆமா ஜல்தியா போ, அதான் ஜருகண்டி. திருவண்ணாமலையில கொஞ்ச நாளையில ஜருகண்டி ஜருகண்டி. ஏண்டா எங்க ஊரு, ஊர் உங்களுதான், கோயில் எங்களுது. ஊர் உங்களுது, கோயில் எங்களுது, ஜருகண்டி. இப்படி வந்துரும். இதை இந்த அரசுகள் விழித்து கொள்ளாவிட்டால் அங்க இருக்கிற அத்தனை நிலங்களும் பறிபோயிரும். தமிழர்களிடமிருந்து பறிபோய் ஆந்திராவை சேர்ந்த மிகப்பெரும் தொழிலதிபர்கள் நீங்க அவ்வளவு பெரிய நிலம், பச்சை பசேர்னு விளையிற நிலம் பூரா ஆந்திராவில் தான் இருக்கு. இங்க காவிரி காய்ந்து போய்விட்டது, பாலாறு காய்ந்து போய்விட்டது, முல்லை பெரியாறு காய்ந்து போய்விட்டது, வைகையில் சாக்கடை ஓடுது, பற்றாத ஜீவநதிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் காஞ்சி போச்சு. ஆனால் ஆந்திராவில் ஒரு சொட்டு, கர்நாடகாவில் ஒரு சொட்டு நீரை கூட நீங்கள் வீணாக்காமல் பாசன பகுதி பல மடங்கு பெருகியிருக்கு. பாசன பகுதி பல மடங்கு பெருகியிருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட கடலில் கலக்காமல் திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி அது பொன்விளையும் பூமியாக மாற்றுகிற திட்டம் ஆந்திராவில் வச்சிருக்கான். தமிழர்களே சிறுபான்மை ஆயிடுவோம். கண்டிப்பா ஆயிடுவான். இலங்கையில் என்ன நடந்துன்னு பாருங்க. இலங்கையில சுதந்திரம் அடைந்த பொழுது 1948 சுதந்திரம் இலங்கையில. அப்போ சிங்களம் 75 லட்சம் பேர், தமிழன் 75 லட்சம் பேர். இன்னைக்கு தமிழன் 25 லட்சம் பேர், சிங்களவர் 1.5 கோடி பேர். 75 வருஷம் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த நிலப்பரப்பு யார்கிட்ட போய் சேர்ந்துருச்சு? இன்னைக்கு சிங்கள போயிச்சு. சிங்கள அரசு திட்டமிட்டு குடியமர்த்துது, அரசே குடியமர்த்துது. அந்த மாதிரி ஒரு இடம்பெயர்வு நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு 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 உள்ளார்ந்த ஒரு திட்டத்தோட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்றேன் கேட்டுங்க. பெங்களூர்ல அந்த நாட்டுக்கூட்ட செட்டியார்கள் போனாங்கல்ல, ஆமா, நாட்டுக்கூட்ட செட்டியார்கள் போய் நிறைய இந்த வட்டி தொழிலை பண்ணி நிறைய நிலபுலம் வாங்குறாங்க. எங்க? பெங்களூர்ல. நான் நாட்டுக்கூட்ட செட்டியார்கள் மலேசியா, பர்மா, சிங்கப்பூர் பூராம அரசை விட நிலம் அவங்களுக்கு தான் இருந்தது. ஆமா ஆமா, பர்மானாவே செட்டியார் தான். பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா எல்லாமே. நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. நான் பெங்களூர்ல, இந்தியாவுக்குள்ள பெங்களூர்ல சொல்றேன். இந்த நாட்டுக்கூட்ட செட்டியார்களுக்கு சொந்தமான நிலம் பெங்களூர்ல மத்திய பகுதியில் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிலம் இருந்தது. அவன் என்ன பண்ணாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு மான சொத்து ஒரு சோறு மெஜஸ்டிக், அதான் பெங்களூருடைய மத்திய பகுதி. ஒரு நாட்டுக்கூட்ட செட்டியாருக்கு சொந்தமான 7 ஏக்கர் அப்படியே காம்பவுண்ட் போட்டு ஒரு 3 செக்யூரிட்டியை போட்டு வர்றாரு. அவர் எங்கே குடியிருக்கிறாருன்னா சொந்த ஊர் காரைக்குடிக்கு வந்துட்டார். வந்த பிறகு அந்த நிலத்தை யாரோ விலை கேட்டால் கொடுத்துடலாம், குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய்க்கு போகும். அப்போ 3 செக்யூரிட்டி என்ன பண்ணுறான்? கன்னடர்கள் நேராக அந்த ஏரியா கவுன்சிலர்கிட்ட போகிறான். ஒரு செட்டியார் இடம் நாங்கள் தான் பார்த்து வச்சுட்டு இருக்கோம், 100 கோடி ரூபா சொல்கிறாரு. ஒன்றுமே பண்ணல. கவுன்சிலர், இந்த 3 செக்யூரிட்டி, கர்நாடகை சேர்ந்த 3 பேர் நேரம் எம்எல்ஏட்ட போகிறான். இந்த இடம் செட்டியார் இடம் வச்சிருக்காரு, 100 கோடிக்கு விலை பேசிட்டு இருக்காரு. சொன்னோனையும் 3 செக்யூரிட்டி, ஏரியா கவுன்சிலர், எம்எல்ஏ 3 பேர் உடைக்கிறான். எதை? காம்பவுண்ட உடைக்கிறான். உடைச்சு ஒரே நல்ல 100 குடிசை போட்டான். 100 குடிசை போட்டுட்டு உள்ள யார் கொடி பறக்குது? வாட்டால் நாகராஜ் கொடி பறக்குது. முடிச்சது. செட்டியார் போய் பார்க்குறாரு. எங்க மண் யாருடைய மண்? என் மண், என்னுடைய மண். நீ எப்படி அதை விற்கலாம் 100 கோடிக்கு? கிளம்பி போயிரு, ஒன்றும் பண்ண முடியாது. வந்துட்டார், போச்சு. ஒரு நாள் திருவண்ணாமலையும் அப்படி போகுன்றீங்களா? கண்டிப்பாக. எப்படின்னா பயப்படுத்துறோம்னு நினைக்க மாட்டாங்க மக்கள் பார்க்குறவங்க. உண்மையை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. உண்மையை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நீங்க ஈழம் என்ன நடந்தது? ஈழத்தில் என்னங்க நடந்தது? தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மலையக தமிழர் 2 பேர் சேர்ந்தா இலங்கையில் யார் அதிகாரத்துக்கு வருவது என்பதை முடிவு செய்யக்கூடிய வலுவல் இருந்தான். மலையக தமிழர் 10 லட்சம் பேர் இருந்தான், 35 லட்சம் பேர் ஈழத்தமிழர் இருந்தான், 50 லட்சம் பேர். இந்த 50 லட்சம் பேரும் இன்னைக்கு அகதியாக போயிட்டான். மலையக தமிழர் 10 லட்சம் பேருக்கும் குடியுரிமை இரவோடு இரவாக பறிக்கப்பட்டது. இப்போ இருக்குன்னு வச்சுங்க, குடியுரிமை பறிக்கப்பட்டது. பறிக்கப்பட்ட பிறகு
1,00,000 பேர் அகதியாக வந்தான். எங்க இப்போ நீலகிரியில் ராஜா கூட்டு போடுறான்ல, அப்படி வந்தாலும் தான் ஆண்டிமுத்து ராஜா. ஆண்டிமுத்து ராஜா அப்படி வந்தவர் தான், அகதியாக வந்தவர் தான் ஆண்டிமுத்து ராஜா. அதாவது ஆங்கிலேயனுக்கு கடற்கரையோர தலித்துக்கள் தான் டீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு தேவைப்பட்டது. அப்போ இவன் பூரா அங்கே போயிட்டு அதிகாரம் அவனுக்கு வந்துருன்னு சொல்லி முதல் பிரதமராக அந்த டிஎஸ் சேனாநாயக்கா மகன் டட்லி சேனாநாயக்கா எல்லாமே தமிழருக்கு முதல்ல வாக்குரிமையை பறிட்டானா. வாக்குரிமையை பறித்த பிறகு அவனுக்கு ஓட்டு போடுவதற்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லைன்னுடையும் சாஸ்திரி சினிமா பண்டாரநாயக்க ஒப்பந்தம், அவ்வளோ பேர் வந்துட்டான். அங்கே தமிழை மைனாரிட்டி ஆகிட்டான். இன்றைக்கி தமிழனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உரிமையை கேட்டுத்தான் 40 ஆண்டு காலம் ஆயுத போராட்டம் நடந்தது. ஆயுத போராட்டத்தினுடைய கடைசியில் ஆரியம், திராவிடம், பௌத்தம் 3 பேர் சேர்ந்து அந்த 50,000 போராளிகளை அழிச்சு ஒழிச்சு சாம்பல் கூட எல்லாம் பண்ணிட்டு, இது வரலாற்றில் தமிழர்களுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை கூடிய விரைவில் கண்டிப்பாக நடக்கும். இது ஏதோ அச்சுறுத்துவதற்காகவோ அல்லது என்னை குண்டர் சடத்தில் உள்ள போட்டாலும் கூட இதுதான் உண்மை. ஏன்னா இந்த நாடு இன்னைக்கு 1 கோடி வட இந்திய உள்ள வந்துட்டான். ஓட்டு யாருக்கு போடுவான்? திமுக போட மாட்டான், திமுக போட மாட்டான். 1 கோடி வட இந்தியர்கள் நீங்க வேலைக்கு வந்துட்டான். தமிழர்கள் எங்கேயுமே வேலைக்கே இல்லை. 1 கோடி பேர் நேரம் எங்க போறான்? டாஸ்மார்க்கு போறான். இந்த 1 கோடி பேர் தான் அங்கே வேலை செய்யறான். பெட்ரோல் பங்க்லேருந்து, ஹோட்டல்லேருந்து, விவசாய தொழிலாளி, கூலி தொழிலாளி, டீ எஸ்டேட்ல டீ பறிக்கிறதுக்கு வட இந்திய தொழிலாளி வந்துட்டான் சார். டீ இலை பறிக்கிறதுக்கு முதல்ல யார் இருந்தா? மலைய தமிழர் இருந்தான். மலைய தமிழனுக்கு உடைய வேலையை அவன் 300 ரூபாய்க்கு செஞ்சு அவன் 200 ரூபாய்க்கு செய்யறான். கட்டட வேலை 1300 ரூபா. நான் பக்கத்தில் வீட்டுக்கு முன்னாடி வேலை செய்யறான் கூலி கேட்டேன். கட்டட தொழிலாளி வட இந்திய தொழிலாளி எவ்வளோக்கு செய்யறான்? 500 ரூபாய்க்கு செய்யறான். எத்தனை மணி நேரம் செய்யறான்? 10 மணி நேரம் செய்யறான். இதைத்தான் முதலாளி விரும்புகிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் பூரா யார் இருக்கா? வட இந்திய தொழிலாளிகள் தான். தமிழ் தேசியம் பேசுகிற தமிழ் தேசிய முதலாளியான வைகுண்டராஜனுடைய தொழிற்சாலையில் பல ஆயிரம் பேர் யார் இருக்கா? வட இந்திய தொழிலாளி தான் இருக்கான். அவன் தொழிற்சங்கத்துக்கு போகிறதில்ல, கம்யூனிஸ்ட் போகிறதில்ல, சிபிஎம் போகிறதில்ல, சிஐடி போகிறதில்ல, ஏஐடிசி போகிறதில்ல. நீ என்ன சொல்றியோ கேட்குற, அவ்வளோதான். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வு நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டை சூறையாடிட்டு இருக்காங்க. நீங்க என்எல்சியில சுத்தி வன்னியர் மக்கள் தான் இருக்கான். அங்க 10,000 தொழிலாளி யார் இருக்கா? போய் பாருங்க. வட இந்திய தொழிலாளி தான் வேலை பார்க்குறான். ராமதாஸ் அதை கண்டுக்கிறதே இல்லை. சுரங்க தொழில்துறை அமைச்சர் சண்முகம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் காலத்திலே அந்த மக்களுக்கு எந்த விதமான நிவாரணம் கொடுக்கல, நிலம் எடுத்து வேலையும் கொடுக்கல, பணமும் கொடுக்கல. திருவண்ணாமலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மழையே அப்படித்தான் இருக்கு. இதை தமிழர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரவில்லை என்றால் கண்டிப்பாக ஒரு 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 காலத்தில் இலங்கையில் நடந்ததை போல தமிழர்கள் மைனாரிட்டி ஆக்கப்படுவார்கள். இதுதான் நடக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம். சர்ச்சுக்குள்ளே யார் வேணாம் போகலாம், யார் பக்கத்தில் உட்காந்து தொழுகலாம். ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை பார்ப்பதற்கு கத்தி குத்து நடக்குது.